விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா அண்ணன் கந்தசாமி வாங்க வாங்க சன்மானச்சிங்கம் அண்ணன் கந்தசாமி வாங்க வாங்க அமைதி அமைதி என் தந்தையே பல்லாண்டு காலமாக வராத அவரது இந்த தொகுதிக்கு தனையனாகிய நான் வந்திருப்பதன் காரணத்தை உங்களிடம் கூற விளைகிறேன். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. எனக்கு நெஞ்சிலே புண்படாமல் பின்னால் புண்பட்டு விட்டதென்று எதிர்கட்சிகள் ஏளனம் செய்கிறார்களாம். நான் என்ன கலிங்கத்து பரணி படிக்காத காரிருளா, புறநானூறு தெரியாத புண்ணாக்கா, குதித்து பயந்தோட நான் என்ன குள்ள நெறியா? நான் என்று சொல்லுகிறேன், எனக்கு அடிபட்டிருப்பது பின்னால் தான். ஆனால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எனக்கு முன்னால் ஓய்ந்து விடாது இந்த அலை, சாய்ந்து விடாது இந்த சிலை, இவை அனைத்துமே எதிர்க்கட்சிகள் பின்னிய வலை. இதுதான் இந்த நாட்டின் இன்றைய நிலை. எனது புகழும் என் தந்தையின் புகழும் கடல் கடந்து இலங்கை வரை பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அதை நானே கூறினால் ஏதோ தலைக்கணம் பிடித்த தருக்கன் தடுமாறி உளறுகிறான் என்று எதிர்க்கட்சிகள் அதையும் ஏளனம் செய்யக்கூடும். ஆகவேதான் இலங்கையிலிருந்து வந்திருக்கும் தோழர் அறிவுமதி என்னை பற்றியும் என் தந்தையை பற்றியும் உங்களிடம் பேசுவார். இப்ப பேசுப்பா. அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். அவதான்பா கடவுள் வச்சு சொன்னாரு. எதுவுமே பிரியலப்பா, தமிழ பேச சொல்லுப்பா. என்ன கதைக்கிறார்கள்? சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சென்னை வாழ் மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மெட்ராஸ்ல வாழ ஜனங்களுக்கு வணக்கம்ன்ற. உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மள மீட் பண்றது குஜலாகிது. நான் சென்னைக்கு பலமுறை வருவது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது. நான் மெட்ராஸுக்கு தபா தபா வருவது மனசு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நான் எதற்காக சென்னை வந்திருக்கேன் என்றால், நான் எதுக்கோசரம் மெட்ராஸ் வந்துக்கிறேன்? கந்தசாமிக்காக. கந்தசாமிக்கோசரம். கந்தசாமி ஒரு நல்ல மனிதர். கந்தசாமி ஒரு சோக்காளி. அவர் ஒரு வலிமையானவர். சீக்காளி இல்ல. அவர் இதயம் ஒரு தங்கம். 25 கேரட் கோல்டு. அது மட்டுமல்ல, அதுக்காண்டி இல்ல, உங்களுக்கும் உன்னாண்டையும் எங்களுக்கும் என்னாண்டையும் ஒரு நல்ல உறவு வேண்டும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அது மட்டுமல்ல, அதுக்காண்டி இல்ல, காந்தி சொன்னது போல், காந்தி சொன்ன மாதிரி, ராஜா சொன்னது போல், காமராஜர் சொன்ன மாதிரி, உங்கள் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு பாடி மண்ணுக்கு ஆயிட்ட நாட்டுக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் மட்டும் நீ காண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் லைஃப்ல கழிக்கணும்னா அமைதியாக இருங்கள். இருக்கணும். யார் மீது கோபம் கொள்ள வேண்டாம். யார் மீது காண்டா வேணாம். தெளிவாக இருங்கள். உசாரா இருக்கணும். விழிப்பூடி இருங்கள். வாட்ச்மேனா இருக்கணும். பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் என்ன சார் சொன்னாரு? சொல்கிறேன் சகோதரா. சொல்றேன் பிரதர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. மெர்சல்லை மெர்சல்லை மெர்சல் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும். சார் இன்னொத்தப்பா சொல்லு சார். உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும். சார் யாருக்கு புரியாது, கட் பண்ணு சார். தமிழே அறியாத நீ எல்லாம் ஒரு தமிழனா? டேய் என்ன பார்த்து தமிழ்ல பார்த்து கம்முனு இருக்கீங்க? அன்புடையீர், கூட்டு குடும்பத்திற்குள் குழப்பம் வரலாமா? கரிசல் காட்டு பூமியிலே விரிசல் விழலாமா? குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா? நீங்களெல்லாம் இப்படி சண்டையிட்டால் எருதுக்கு விருது கிடைக்குமா? சர்ப்பம் தான் கர்ப்பம் தரிக்குமா? எறும்பு தான் தேரெழுக்க முடியுமா? ஆகவே இந்த கூட்டம் இந்த அளவிலே நிறைவடைகிறது. எனக்கு கவலை தோய்ந்த உங்கள் முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் நான் செல்ல இருக்கிறேன். நமது தோழர் இன்றே ஆகாய மார்க்கமாக செல்ல இருக்கிறார். அவரிடம் உங்கள் குறைகளை கூறுகள். கிரௌட கிளியர் பண்றா. அப்புறம் ரோசை போடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கல்ல எடுத்து வச்சுட்டு உள்ள போ. தண்ணீர் தந்து தாகம் தணித்த தன்மதியே, உன் பெயர் என்ன? முனியம்மா. ஆஹா முனியம்மா, நீ எந்தன் கனியம்மா, மல்லிகை கொடியம்மா, மனதிற்குள் மழையம்மா, மார்கழி பனியம்மா. உட்கார்ந்து பேசுங்க. ஐயோ அம்மா, வைத்து விட்டாள் ஆப்பம்மா. நீ பத்திக்கிட்டு எரியுதா? ஃபயர் சர்வீஸ்க்கு போன் போடுங்கடா. ஐயோ. Okay, so Shakti Purni, that was a very cute performance. Vivek sir oda performance நீங்க பண்ணிருக்கீங்க. So உங்களோட performance எப்படி இருந்துச்சு? Let's ask our judges. Prasanna master. சக்தி பூர்ணி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டப்பை மாறினோன்னா ஒன்றுங்க இது புரியல. நான் நிஜமாக யார் பையன்தான் இருந்தான்னு நினச்சிட்டேன். நான் எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். நான் கெட்டப்பில் பர்ஃபெக்டாக இருந்தீங்க. கொஞ்சம் ரெண்டு பேர்த்து ரொம்ப கான்வர்சேஷன் எடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரெண்டு பேர் நல்லா பண்ணீங்க. பட் என்னன்னா டூ ஃபாஸ்டர் டைலாக்ஸ், அது ரெண்டு பேர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரே ஆள் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணது ஃபைன். பட் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ், டைலாக் ஸ்பேஸ் இல்லாத ஒரு டைலாக் அது. ஸோ கொஞ்சம் நீங்கள் அங்கே கொஞ்சம் மாட்டிக்கிட்டீங்க. பட் இட் வாஸ் அ குட் அட்டெம்ப்ட் அண்ட் நான் ஸ்டாப்பாக கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பண்ணீங்க. கொஞ்சம் இன்னொருத்தர் யாராவது இருந்திருந்தாங்கன்னா அந்த உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லி இப்போ என்னன்னா ரெண்டு மீது ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடுச்சு. இட்ஸ் அ நைஸ் பட் குட் ட்ரை.
காட் பிளஸ் யூ. Tarun Master, can we hear it from you? சக்தி பொண்ணு மீசை அது வர்றப்போ தான் நானும் 2-3 வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கரெக்டாக நீ பண்ணிட்ட. பட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் நீ பண்ண பாரு விவேக் ஓடுது, அப்புறம் இன்னொன்று அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. குட், கீப் இட் அப். காட் பிளஸ் யூ.